நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே நாம் அடைய வேண்டும், தீமைகள் நம்மை தீண்டக்கூடாது என்று விரும்புகின்றோம். தீமைகளும் நன்மைகளும் அவை என்ன என்பதை நாம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து நம்முடைய நன்மைகளை, சுகங்களை சிலவற்றை இழக்கும் பொழுது எது வேண்டாம், இது நன்மை அல்ல என்பதை அறிகின்றோம். நன்மைகளையும் தீமைகளையும் நம்முடைய மனதில் பதிய வைக்கின்றோம். எது மனதுக்கு சுகமாக இருக்கின்றதோ அதை நன்மை என்றும், மனதிற்கு எது சுகமில்லையோ அது தீமை என்றும் நாம் நம்முடைய இறைவனால் கற்பிக்கப்படுகின்றோம். சொந்த அனுபவங்களின் மூலமாக யாரொருவரும் ஒரு தீமையை உணர்கின்றார் என்றால் அதற்கு முன்பாக அவருக்கு இறைவன் நன்மையை கொண்டு படைத்தான். அந்த நன்மையை நாம் தவறவிடும் பொழுது இது வேண்டாம் என்று விரும்புகின்றோம். என்னுடைய உடலில் நோய்கள் ஏற்படும் பொழுது அந்த உடல் ஒரு சோதனைக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு உங்களுடைய மனம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அது சத்தியம். ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு வேதனையும் எத்தகைய துன்பமாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களும் நஷ்டங்களும் லாபங்களும் அனைத்தும் மனதில் பதிவாகின்றன. உடல் உறுப்புகளில் எதுவும் பதிவாவதில்லை. உடல் ஒரு மாயையானது, உங்களுடைய மனம் சத்தியமானது. எவ்வளவுதான் என் உடல் சுகவீனம் அடைந்திருந்தாலும் அந்த சுகவீனம் என்ற மனதிலிருந்து பதிவாகி அதனை நான் உள்ளத்தின் மூலமாக உணர்கின்றேன். அந்த உள்ளம் கூறுகின்றது, இந்த சுகவீனம் வேண்டாம், அதனை நான் ஏற்கின்றேன். அந்த சுகவீனம் வேண்டாம் என்பதை அறிவிக்கக்கூடியது உங்களுடைய உள்ளம், அது இறை ஆற்றல். அந்த இறை ஆற்றலை நம்பும் பொழுது புதிய உயிர் சோதனைக்கு பிறகு பிறப்பிக்கப்படுகின்றது, மனம் அமைதி அடைகின்றது. அதன் பின்னர் அந்த உயிரோட்டத்தின் காரணமாக, உயிர் ஆற்றலின் காரணமாக என்னுடைய உடல் சுகமடைகிறது. மனதிலிருந்து உடல் படைக்கப்படுகிறதே தவிர என்னுடைய உடல் உறுப்புகளை நான் பாதுகாப்பதன் மூலமாக, என் உடலை நான் பாதுகாப்பதன் காரணமாக என் மனதுக்கு சுகமளிப்பவன் இல்லை. மனதின் சுகத்திலிருந்துதான் என்னுடைய உடல் வளர்ச்சி பெறுகின்றது. அந்த உடலில் எனக்கு தேவையான ஆற்றலும் வேதனைகளும் புரிய ஆரம்பிக்கின்றனவே தவிர மனம் என்று ஒன்று இல்லாமல் நமக்கு எந்த சுகமும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றேன். எண்ணத்திலிருந்து உருவாகிறது உங்களுடைய ஆற்றல். எதனை கொண்டு நீங்கள் உங்களுடைய உயர்வை கணிக்கின்றீர்கள்? உங்களுடைய பொருள் ஆதாரங்களை கொண்டு நான் உயர்வான இருக்கின்றேன் என்று கணிக்கின்றோம். பொருள் ஆதாரங்களை கொண்டு நீங்கள் மன நிம்மதி அடைந்துவிட முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். பொருள்கள் எனக்கு மிஞ்சிவிட்டதன் காரணமாக நான் அமைதியோடு வாழ்ந்து விடுவேன், நிம்மதி எனக்கு கிடைக்கும் என்று உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாயையான எண்ணத்தை மீண்டும் கேளுங்கள். பொருள்களும் மக்களும் எனக்கு அதிகரித்து விட்டால் நான் நிம்மதியோடு வாழ்ந்துவிட முடியுமா என்று உங்களுடைய மனதை கேளுங்கள். அந்த மனதில் கேட்கும் பொழுது உள்ளத்திலிருந்து பதிவுகளும் அப்படியாக இல்லை. பொருள்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக எனக்கு நோய்கள் வராது, பணம் அதிகமாக இருப்பதன் காரணமாக, மக்கள் தொகை அதிகமாக இருப்பதன் காரணமாக என்னுடைய நோய்களிலிருந்து அவர்கள் என்னை விடுவித்துவிட முடியாது. எவ்வளவு பெரிய மருத்துவமனையாக இருந்தாலும், எவ்வளவுதான் தனக்குத்தானே தான் சிறந்த மருத்துவன் என்று பட்டம் கட்டிக்கொண்டாலும் சரி, அவர்களுக்கு அவருடைய இறைவனிடமிருந்து ஒரு ஆற்றல் வராமல் அவர்கள் சுகமில்லை. டாக்டர்களிடம் சென்ற பிறகும் நான் சுகமாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நம்புகின்றேன், மருந்துகளை நம்பவில்லை. மருந்துகள் உடலுக்கு, ஆனால் என்னுடைய சுகவீனமோ என்னுடைய மனதிலிருந்து ஆரம்பித்தது.
கவலைப்பட்டே உயிரை மாய்த்துக் கொண்டான் என்று கூறுவார்கள். கவலைப்பட்டே அவனுடைய நிம்மதியெல்லாம் கிடைச்சிட்டான்னு சொல்லுவாங்க. மனசுக்கு உறுதி வேணும், நம்பிக்கை வேணும், அப்பதான் நீ வாழ முடியும்னு சொல்லுவாங்க. இவற்றில் மனதிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய அந்த சூழ்நிலை கடினமான துன்பங்களில் மனிதர்களுடைய உதவி இருக்கிறது என்று நம்பி அவர்களிடம் சென்று பின்னர் ஏமாற்றத்தை தவிர அவர்கள் அடையாமல் தங்களுடைய வேதனை அதிகரிக்கும் பொழுது மட்டும்தான் உள்ளத்தை அவர்கள் திருப்பி பார்க்கின்றார்கள். அங்கு நற்செய்தி இருக்கின்றது, கவலை வேண்டாம். கடவுளை நம்புகின்றேன், கடந்த மகாசக்தி உள்ளமாக இருக்கின்றது, அந்த உள்ளத்தை நான் இப்பொழுது திருப்பி பார்க்கின்றேன். அங்கு நல்ல செய்திகளை தவிர வேறு எந்த செய்தியும் கிடையாது. உள்ளத்தின் பக்கம் திரும்பும் போது மட்டும்தான் உங்களுடைய சுகம் ஆரம்பமாகின்றது. அதனை விட்டு நான் வெளிப்புறமாக மனிதர்களுடைய உதவியை நாடும் பொழுது அங்கு என்னுடைய நிலைமை இன்னும் மோசமாக ஆரம்பிக்கின்றது. இந்த வகையிலான வாழ்க்கையை விட்டும் நாம் நம்முடைய கடினமான துன்பங்களின் போது அவனை பார்ப்பதை விட்டு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அவன் பக்கம் நாம் திருப்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக நன்மையும் தீமையும் சமமாகாது. ஆற்றலும் இயலாமையும் சமமாகாது. சுகத்தின் அழகும் சுகவீனத்தின் அலங்கோலமும் சமமாகாது. நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் நியாயத்தோடு உங்களுடைய உள்ளம் எதை கூறுகின்றதோ அது மட்டும்தான் நடக்கும். அதனை நான் நம்பிக்கை கொள்வேனே ஆனால் இது சத்தியம். நம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கையின் பிரதானமான ஒரு தேவையாக நீங்கள் அமைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அழகான வாழ்க்கையின் மீது, சுகமான பாதைகளின் மீது. கஷ்டமான பாதைகள் அதில் ஒரு சுகம் இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். பாதை எவ்வளவு சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கின்றதோ, சுலபமாகவும் இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு சுகம் நமக்கு இருக்கின்றது. அந்த பாதை எந்த அளவுக்கு துன்பமாக இருக்கின்றதோ உங்களுக்கு துன்பமான வேதனைகள் இன்னும் அதிகமாக கூடிய பாதைகள் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இது உங்களுக்கு உதவாது. சுகம் உங்களை வந்து அடைய வேண்டும். நீங்கள் சுகத்தை தேடி போக முடியாது. முதல் முறையாக சுகத்தை நான் அடைந்திருந்தேன் குழந்தையாக பிறக்கும் பொழுது. எந்த உடல் நலக்கேடும் கிடையாது. பின்னர் உடல் நலக்கேடுகள் ஆரம்பித்தன. உடல்நலக்கேடுகள் ஆரம்பிக்கும் பொழுதுதான் கேடு என்று தெரிகிறது. அதுவரையில் அது கேடு என்பதை நான் அறிவதில்லை. அது மனதில் அறிவிக்கப்படுகின்றது, இது வேண்டாம் என்று. அந்த மனதில் உங்களுடைய இறைவனுடைய ஆற்றல் உங்களுடைய உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்படுகின்றது. சுகவீனம் கூடாது. எல்லோருக்கும் ஒரே விதமான உள்ளத்தை படைத்திருக்கின்றேன். அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை ஆன்மா என்று கூறுகின்றீர்கள். யாரொருவருமே சுகவீனத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்ப மாட்டோம். சுகவில்லை, வலிக்கிறது, அதை அசைக்க முடியவில்லை. அப்படி என்றால் அந்த கை கால்களுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. அது தற்காலிகமானது. உங்களுக்கு அறிவுறுத்த வேண்டி உங்களுடைய உள்ளத்தில் அங்கு உங்களுடைய இறைவனுடைய ஆற்றல் இருக்கின்றது. அதனுடைய ஆற்றல் பெரும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. சுகமாக என்ற ஒரு வார்த்தை தான். முற்றிலுமாக என் மனம் அந்த வார்த்தைகளை ஏற்கின்றதா அல்லது மனிதர்களிடம் அந்த சுகத்தை எதிர்பார்க்கின்றனவா? யாரிடமோ இந்த சுகம் இருக்கின்றது என்று மனிதர்களிடம் எதிர்பார்க்கின்றனர். எந்த டாக்டருக்கும் அந்த டாக்டருடைய குடும்பம் சபிக்கப்பட்டதாக எல்லா நோய்களும் அமைந்த ஒரு கெட்ட இடமாக இருக்கின்றது. அவர்களிடம் இருக்கக்கூடிய நோயாளிகள் மரணம் அடைகின்றார்கள். இறுதியில் எந்த நோய்களுக்காக சென்றார்களோ அந்த நோயுடனே அவர்களுக்கு சேர்ந்து கொண்ட நிலையில் அவர்கள் மரணிக்கின்றார்கள். இது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலமான செய்திகள். இந்த காலமான செய்திகளை நாம் நம்பிக்கை கொள்கின்றோம். உருப்பட மாட்டேன் என்று தெரிந்திருந்தும் டாக்டர்களிடமும் மருத்துவமனைகளிலும் நாம் தஞ்சமடைந்து அங்கு நான் சுகம் பெறுவேன் என்று இருக்கும் பொழுது அங்குதான் உங்களுக்கு இறுதி சடங்குகள் நிகழ்கின்றன. இறுதி காலம் அங்குதான் உங்களுக்கு முடிவடையும். உங்களுடைய இறைவனுடைய அனுமதியை கொண்டு சுகமான வாழ்க்கையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை முடிவடைவதில்லை. நாம் நம்முடைய மனதின் பக்கம் திரும்புகின்றோம். அங்கு உங்களுடைய பொருள் வடிவமான அறிவு கிரகித்த அந்த விஷயங்கள் இருக்கின்றன. அவ்வளவும் பொய். பொருள்களை கொண்டு நான் அறியக்கூடிய ஒவ்வொன்றும் இறுதியில் அந்த பொருள்களும் அழியும். அதன் மூலமாக நான் கிடைத்த அந்த அறிவும் உபயோகப்படாது என்று அழிந்துவிட்டது. படைக்கப்பட இருக்கக்கூடிய ஒன்றினை நம்புங்கள்.
எனக்கு கைகள் வலிக்கின்றன, புதிய படைப்பாக உருவாக்கப்படுகின்றது, ரிப்பேர் ஆகல. உயிரோட்டம் படைக்கப்படுகின்றது. உயிரோட்டம் கெட்டது, இப்பொழுது உயிரோட்டத்தில் ஒரு நல்ல ஆற்றல் மிக்க சக்தி உருவாகின்றது, புதிய படைப்பாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நாம் புதிய படைப்பாக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த புதிய படைப்பு உயிரோட்டத்துடன் உயிர் ஆற்றலும் படைக்கப்படுகின்றது என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையில் உயிர் ஓட்டமும் உயிர் ஆற்றலும் கிடைக்கும். நம்பிக்கையின் போது கிடைக்கக்கூடிய ஒரு உயிராற்றல் நான் பெரும் கவலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக படைக்கப்பட முடியாது. சந்தேகத்தில் இருக்கும் பொழுது உயிராற்றல் குறைகின்றது, பலவீனம் தலை தூக்குகிறது. பின்னர் அந்த சந்தேகம் உறுதிப்படுத்தப்பட்டு நான் இனி சேர மாட்டேன் என்று இருக்கும்போது நான் இறந்து விட்டேன், இனி நான் வாழ்வது அர்த்தமில்லை. இப்பொழுதும் கடினமான வேதனையின் போது இன்னமும் பல உறுப்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அதன் காரணமாக நான் வாழ விரும்புகின்றேன். எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவற்றுக்கும் எனக்கு சுகம் வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான். நீங்கள் புதிய படைப்பாக, ஒட்டுமொத்தமாக புதிய படைப்பாக என்று ஆரம்பிக்கின்றீர்கள். கை வேறு, கால் வேறு, தடை வேறு, உடம்பு வேறு அல்ல, எல்லாம் ஒன்றுதான். ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நோய் உடல் முழுவதும் ஆக்கிரமித்திருக்கின்றதை தவிர அந்த பகுதி மட்டும் நோய் அல்ல. அதே நோய் நாளைக்கு மாறி உடல் முழுமையும் அது உங்களுடைய நோய்களாக வெளிப்படும். அந்த நேரத்தில் உடல் முழுவதும் தாங்க முடியவில்லை என்று சொல்ல வேண்டாம். ஒரு சிறு சுகவீனம் ஏற்படும் பொழுது உடல் முழுமைக்கும் அந்த சுகவீனம் ஏற்பட்டுவிட்டது, இதை அதிகரித்து உடல் முழுமையிலும் அது பரவுவதற்கு முன்பாக என்று நான் என்னுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன். நற்செய்திக்காக. நல்ல செய்தியை தவிர கெட்ட செய்திகள் நமக்கு வேண்டாம். அந்த நல்ல செய்தியை உங்களுடைய மனம் விரும்புகின்றது. அந்த மனம் எங்கிருந்து அந்த நல்ல செய்தியை கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்களுடைய உள்ளத்தில் ஆன்மாவாக. ஒவ்வொருவருக்கும் நான் படைத்திருக்கின்றேன் அந்த ஆன்மாவை நற்செய்திகளை கொண்டு மட்டும். ஒரு கெட்ட செய்தி அங்கு இருக்காது. ஆனால் அறிவு என்ற இந்த 5 பூதங்களை கொண்டு, பஞ்சபூதங்களை கொண்டு, கண், காது, மூக்கு, வாய், தோல் என்ற இந்த 5 பூதங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பேய்களை கொண்டு நான் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த கெட்ட வார்த்தைகள் தான் இறைவனுக்கு விரோதமாக நீ படைக்க மாட்டாய். அது காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி நோய்கள் யாருக்குமே வந்திருக்குது, அவங்க யாருமே படைச்சது இல்லை, நீ மட்டும் எப்படி படைப்ப? இது அறிவா? இந்த அறிவு தேவைதானா? மனிதனுடைய அறிவு உண்மைக்கு புறம்பான புறம்போக்கு அறிவு என்பதை நான் இன்று கருத்தில் கொள்ள வேண்டும். புறம்போக்குகளை பின்பற்றாதீர்கள், புறம்போக்கு அறிவை பயன்படுத்துவதை பின்பற்றாதீர்கள், அதனை உங்களுக்கு கற்பிப்பவர்களை பின்பற்றாதீர்கள். நீங்கள் பின்பற்றாதீர்கள். உங்களுடைய உள்ளம் எதனை அறிவிக்கின்றதோ மேன்மையான அந்த அழகான வாழ்க்கையை நம்புங்கள். எனக்கு வறுமை இருக்கின்றது, கடன் வாங்கி நீங்கள் பிழைப்பை நடத்திக் கொள்ளுங்கள், கடன் வாங்கி உயிரை விட்டுவிடாதீர்கள் என்று உள்ளம் அறிவிக்கிறது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நல்லறிவு வேண்டும், மனிதனுடைய அறிவு கூடாது. கடன் வாங்குகின்றீர்கள், கடன் வாங்கி அந்த நொடிப்பொழுதிலிருந்தே உங்களுக்கு பாரம், சுமை ஏற்பட்டுவிடுகின்றது. இனி அந்த பாரத்தோடு, இருக்கக்கூடிய பாரத்தோடு இன்னும் சுமை அதிகரித்துக் கொண்டு உங்களால் நல்ல நிலையை சிந்திக்க முடியுமா? அல்லது மனிதர்களை ஏமாற்றி பணம் பறித்து இந்த கடனையும் வட்டியையும் அழைத்து பின்னர் நானும் வாழ வேண்டுமே, இது சாத்தியமில்லை என்பதன் காரணமாக தவறான பாதைகளில் பணம் பெற்று வருகிறார். ஏமாற்றத்தையும் மக்களுக்கு கொடுத்து துரோகத்தையும் இழைத்து நயவஞ்சகமாக அவர்கள் பழகி உங்களுடைய பணம் ஈட்டுதலை நீங்கள் பெற முடியுமா? நியாயமான வழியில் உங்களுடைய பணம் ஈட்டுதல் நடக்குமா? அடுத்தவர்களை அடித்து நான் பணம் சம்பாதிப்பேன், என்னுடைய கடனும் என்னுடைய வட்டியும் அவ்விதமாக என்னை தூண்டுகின்றது, எனக்கு வேறு வழி இல்லை. நேர்மையாக வாழ்ந்தால் வாழ முடியாது, சூதுவாதங்களை கொண்டுதான் வாழ முடியும் என்று உலகம் கற்பிக்கக்கூடிய இந்த பாதை நமக்குரிய பாதையாக இருக்கின்றது. நிச்சயமாக மற்றவர்களும் வாழ வேண்டும், நானும் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு உங்கள் படிப்பறிவை கொண்டு வாழ முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். மற்றவர்களை மிகைத்து நான் வாழ வேண்டும், மற்றவர்கள் மீது ஏறி மிதித்து நான் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு துன்பம் இணைத்துவிட்டும் அவர்களுக்கு நஷ்டத்தில் எனக்கு லாபத்தை நான் பார்க்க வேண்டும் என்று வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் இறை உள்ளம் இருக்கின்றது, அது உங்களுடைய இறை உள்ளமாக இருக்கின்றது. இறை உள்ளம். என்னை போன்றவர் தொழில் ஆரம்பிக்கின்றார், அவர் மீது எனக்கு கோபம் ஏற்படுகின்றது, பொறாமையும் ஏற்படுகின்றது. அப்படி என்றால் அவன் அடிய வேண்டும். ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளம் புரிகிறது நான் வாழ வேண்டும் என்று.
மற்றவர்கள் மீது பொறாமை ஏற்படும் பொழுது நான் இறைவனுக்கு பகிரங்கமான விரோதியாக மாறுகின்றேன் என்பதை அறிய வேண்டும். பொறாமை இருக்கும் வாழ்வோன் அல்ல என்பதை அறிய, என்னையும் நான் நெருப்புக்கு இரையாக்கிக் கொண்டு பிறரையும் நான் நெருப்புக்கு இரையாக்குகின்றேன் என்பதையும் அறிய வேண்டும். பொறாமை என்ற குணம் இருக்கும் வரையில் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நமக்கு இல்லை. காரணம், நாம் நம்முடைய அழிவின் பாதையில் மிதமிஞ்சி ஆகிவிடாமல் இருக்கும் பொருட்டு நாம் ஒரு அடக்கி ஆளப்பட்ட நிலை அமைத்திருக்கின்றோம். மிதமிஞ்சிட வேண்டாம், என் அருளை விட்டும் நீங்கள் வடித்தவர்கள் வேண்டாம், என் அருளிலிருந்து விலகியவர்களாக விளக்கப்பட்டவர்கள் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய முயற்சிகளில் பல பல தோல்வி அடைகின்றன. என்னை நம்புவது உண்மை என்றால் நான் உங்களுக்காக படைக்க இருக்கக்கூடிய ஒரு புதிய வழிமுறையை நீங்கள் காத்திருங்கள். அந்த வழிமுறை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. புதிய வழிமுறையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றீர்களா இல்லையா என்பதை அறிவிப்பது உங்களுடைய மனதிற்குரிய அமைதி. நாளைய வாழ்க்கையில் எனக்கு பெரும் துர்ச்சகனம் தான் என்று எனக்கு என்னுடைய மனம் அறிவிக்கின்றது. இப்பொழுது நான் கவலையாகின்றேன். ஏதாவது செய்தி ஆக வேண்டும். இறைவன் கூறுகின்றான் நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். நான் கூறுகின்றேன் ஏதாவது செய்தி ஆக வேண்டும். இறைவன் கூறுகின்றான் நீங்கள் நல்ல பாதையிலும் நேர்மையிலும் நீங்கள் வாழ வேண்டும். நான் அறிவிக்கப்பட்டு கூறுகின்றேன் அப்படி வாழ முடியாது. நைவஞ்சக துரோகத்தை கொண்டும் கள்ளம் கபலங்களை கொண்டும் சூதுவாதங்களை கொண்டும் மட்டும்தான் நான் வாழ முடியும் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது எனக்கு இறைவனுக்கு இடையே மிகப்பெரிய பிளவு ஏற்படுகின்றது. நஷ்டங்களின் மீது நான் வாழ ஆரம்பிக்கின்றேன். நான் இறந்துவிட்ட நிலையில் வாழ ஆரம்பிக்கின்றேன். எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு நான் துரோகம் விளைவிக்கின்றேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை எனக்கு நாசமாக இருக்கின்றது என்பதை நான் அஞ்ச வேண்டும். அத்தியாயம் 3 வசனம் 145. அத்தியாயம் 3 வசனம் 145. எந்த மனிதனும் எழுதப்பட்டிருக்கும் தவணைக்கு இணங்க அல்லாஹ்வின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை. கவலை வரும்போது நீங்கள் மரணித்தவர்கள் உயிரிழந்தவர்கள் இல்லை. சுகமான அமைதியில் இருக்கும்போது நீங்கள் வாழ்பவர்கள், மரணித்தவர்களையும் வாழ்விப்பவர்கள். உங்களுடைய முகம் அப்படி இருக்கும். துக்கமான சூழ்நிலை இருப்பவர்களுக்கும் அந்த முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும். அகத்தினுடைய அழகு, உயிரோட்டத்தின் அழகு அவருடைய முகத்தை பிரதிபலிக்க மட்டுமல்ல, அவர்களும் மற்றவர்கள் நன்மையை விரும்புவார்கள். அந்த நன்மை இவர்களுடைய உள்ளத்தை பரிணமிக்க செய்யும். மனதை அவர்களுடைய உள்ளத்தின் பக்கம் திருப்போம். நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது நம்பும். ஒவ்வொருவருக்கும் துன்பமான சூழ்நிலைகள் உண்டு. சூழ்நிலை தான், வாழ்க்கை அல்ல. அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மரணிப்பார்கள், கவலையை அடைவார்கள், வேதனை அடைவார்கள், துன்பத்தை அடைவார்கள். நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்ற பெரிய கேள்விக்குறியும் அமைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் இறந்து விட்டவர்கள், உயிருள்ளவர்கள் இல்லை. காரணம், இறைவன் படைத்துக் கொண்டிருப்பவன் அவனை நிராகரித்துவிட்டு அழிவை நோக்கியவர்கள் நம்பிக்கை கொண்டு அதனை ஒரு வழியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் அவர்கள் முயற்சிக்கும் போதெல்லாம் நன்றறிவு அவர்களை இருக்கிறது என்பதை அறிந்த இறைவன் அவர்களுக்கு தோல்விக்கு மேல் தோல்வி கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி. யாருக்கெல்லாம் அவர்களுடைய முயற்சிகள் தோல்விக்கு மேல் தோல்வியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றனவோ அவர்கள் அறிய வேண்டும், இறைவன் அவர்களை கவனிப்பவனாக இருக்கின்றான். எந்த அளவுக்கு அவர்கள் பெருமை பொறாமையை நீக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் சத்தியத்தை நம்புகின்றார்கள் என்பதை. பொறுமை யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். யாருக்கு பொறாமை இருக்கின்றதோ, அவசரம் இருக்கின்றதோ, தாங்கள் பெருமை மிக்க வாழ்க்கை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களிடம் எழுப்புகின்றான் அனைத்து புகழும் அனைத்து பெருந்தன்மையும் இறைவன் ஒருவனுக்கு. நீங்கள் கனிவுடையவர்களாகவும் பணிவுடையவர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து வாருங்கள். அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு புது வாழ்க்கை அமையுமே தேவை, பழைய வாழ்க்கை அமையாது. நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் சரி, இறைவனிடந்து விரும்பும் பொழுது புதிய வாழ்க்கையை நீங்கள் கேளுங்கள், புதிய வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். பழைய வாழ்க்கையை இறைவன் தரப்போவதில்லை. ஆனால் நாமோ பழைய வாழ்க்கையை முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம், பழைய தொழில்களில் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். தொழில்களுக்கு உயிரோட்டம் அடையுங்கள். இறைவன் உங்களுக்கு அளித்ததிலிருந்து நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள். அளித்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்ய ஆரம்பியுங்கள். யார் சேமித்து வைக்கின்றீர்களோ அவர்கள் இறைவனை நம்பவில்லை. நான் சேமித்து வைத்த பழைய வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கின்றேன். இனியும் நாளைக்கும் இந்த வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என்று வாழ ஆரம்பிக்கின்றேன். உங்களுடைய தொழில் ரகசியங்கள் உங்களை விட்டு நீங்கும். ஒரு நேரம் வரும், அவ்வளவு உங்களை விட்டு அடியும். அந்த நேரத்தில் நீங்கள் வேறு வாழ்க்கையை, நீங்கள் வேறு வழியை காண முடியாது. இப்பொழுது உங்களுடைய இரண்டு பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். புதிய வாழ்க்கைக்காக உங்களை அழைக்கின்றான். நிச்சயமாக இறைவனை திரும்பும் பொழுது உங்களுடைய பழைய வாழ்க்கையை நீக்கி புதிய வாழ்க்கையை தருகின்றான் தவிர
பழைய ஆற்றலை நீக்கி புதிய படைப்பாக புதிய உயிரோட்டத்தையும் புதிய ஆற்றலையும் கொடுக்கின்றன தவிர பழைய வாழ்க்கையில் உங்களை வாழ்வதில்லை. நான் மீண்டும் பழைய மாதிரி வர வேண்டும் என்று எண்ணும் போதெல்லாம் நீங்கள் திரும்பவில்லை. இறைவன் தன்னுடைய படைப்பை காப்பிடிப்போன் என்றார். இறைவன் படைப்பாளன், புதிதாக படைப்பவன். பழையதை காப்பிடிப்போன் படைப்பாளனாக இருக்க முடியாது. தன்னுடைய படைப்பையே காப்பிடிப்போன் இறைவனாகவும் இருக்க முடியாது. நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் புது வாழ்க்கையை விரும்புங்கள். வாழ்க்கையில் ஒரு தேக்க நிலை அடையும் பொழுது, வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை அடையும் பொழுது இறைவன் நமக்காக புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கின்றான் என்று நம்ப வேண்டும். பொருள்கள் அவ்வளவும் அழியும். உங்களுடைய தொழில்கள் பொருள் அடிப்படையை கொண்டது. அந்த பொருள்களோடு தொழில்களும் நடிவடையும். இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள் இறைவனை புதிய ஆற்றலுடன் இனி எந்த காலத்திலும் நஷ்டம் ஏற்படாத வாழ்க்கையை எனக்காக அமைப்பாயாக. உங்களுக்கான பிரத்யேகமான அறிவு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூச்சிலும் புதுப்பிக்கப்படும். அதில் புதிய கவனமும் புதிய ஈர்ப்பும் புதிய வழிகளும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வளர்ந்து வரும். உங்களுக்கு போட்டியாக நீங்கள் யாரையும் பார்க்க மாட்டீர்கள். எனக்கு போட்டியாக நான் யாரை பார்த்துக் கொண்டிருக்கின்றேனோ நான் மற்றவர்களுக்கு போட்டியாக இருக்கின்றேன். அவர்கள் எனக்கு விரோதமாக இருப்பார்கள். புதிய அறிவை கொண்டு இறைவனுடைய ஆற்றலை கொண்டு நீங்கள் இன்னும் வாழ ஆரம்பிக்கவில்லை, கேட்கவும் இல்லை. அந்த புதிய அறிவு புதிய ஆற்றல் வரும்பொழுது உங்களுக்கு போட்டியாக எவரும் கிடையாது. உங்களுக்கு நிகரான கவனம் ஈர்ப்பும் எவருக்கும் கிடையாது. அதன் காரணமாக பிரத்யேகமான அந்த அறிவை கொண்டு உலகத்தில் நான் ஒருவன் தான், எனக்கு இணையாக யாரும் கிடையாது. காரணம் இறைவன் எனக்காக படைத்தான். நான் அவனை மட்டும் நம்பியதன் காரணமாக அவன் படைப்பிலும் அதுக்கு நிகரான எதுவும் கிடையாது. இன்று நான் பொறாமையை நீக்கிக் கொள்கின்றேன். மனிதர்களுக்கு இணையான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த இணைவைப்பு தவறு. இறைவன் உங்களுக்கு அனுமதிக்கும் பொழுது என்னை இல்லாத வாழ்க்கையாக அமையுமே. யாரொருவரும் உங்களுடன் போட்டி போட முடியாது. நீங்கள் மற்றவர் மீது பொறாமை கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் பெருமை கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம் இறைவனுடைய ஆற்றல் கனிவும் பணிவும் பரிவும் மனிதர்களை மன்னிப்பவர்களாகவும் கோபத்தின் போது அடங்குபவர்களாகவும் யாரொருவர் மீதும் தனிப்பட்ட விரோதமோ வெறுப்போ கிடையாது. அவ்விதமான வாழ்க்கை உங்களுக்கு முதலாவதாக நற்குணமாக அளிக்கப்படும். பின்னர் உங்களுக்கு நல்வாழ்க்கை கொடுக்கப்படும். மனிதர்களிடையே பொறாமை கொள்வதை நீக்கும் வரையில் நமக்கு நல்வாழ்க்கை இல்லை. எனக்கு ஏன் நல்வாழ்க்கை இல்லை என்றால் பெருமையும் பொறாமையும் என்னோடு இருந்து கொண்டிருக்கின்றது. புகழ்பெற்ற வாழ்க்கையில் வாழ வேண்டும். அது பணத்தில் இருக்கின்றது. அவ்வளவுதான். பணம் அழியும். பணத்திற்கு அழியக்கூடிய தன்மை, உங்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஏனென்றால் பணத்திற்கு உயிர் இல்லை. நீங்கள் உயிராற்றல் பெற வேண்டும் என்றால் உங்களுக்காக உங்களுடைய பொருள் அருளாக உங்களை தேடி வர வேண்டும். அல்லது நீங்கள் பொருளை தேடி போகின்றீர்களா? எது உங்களுக்கு கண்ணியமான உணவு? எது உங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை? நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா என்ன தேடி வரும். நான் போய் பணம் கொடுங்கிறேன்னு சொன்னா அது தப்பு. உங்களிடம் வரும் வாடிக்கையாளர்களை மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டும். வெளியே நின்றுட்டு நான் ஹோட்டலுக்கு வந்துருக்கேன், நான் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன், உள்ள வாங்க கத்திட்டு இருக்கக்கூடிய அந்த வழிமுறை தவறானது. விளம்பரங்களை கொண்டு மனிதர்களை ஏமாற்றி அந்த வாழ்க்கையை வாழ்வதில் பெருவாழ்க்கை வாழ்ந்தாலும் அது இறந்துவிட்ட வாழ்க்கை. உங்களுடைய அடையாளம் உங்களுடைய நன்மதிப்பில், மனிதர்களின் நன்மதிப்பில் இருக்கிறதே தவிர விளம்பரங்கள் கிடையாது. அந்த நன்மதிப்பு எந்த அளவுக்கு மனிதர்கள் மீது எனக்கு பொறாமையோ பெருமையோ, என் மீது எனக்கு பெருமையோ, மற்றவர்களை ஈடுபடுத்தும் எண்ணமோ இல்லாமல் முறையில் இறைவனுடைய ஆற்றல் படுத்திருக்கின்றது. ஒரே ஒரு வாழ்க்கையினுடைய வழிமுறை. உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். நியாய உணர்வு உங்களுக்கு கற்பிக்கப்படும். அந்த நியாய உணர்வை மதித்து பழகுங்கள். என்னுடைய வாழ்க்கை என்று புதிய ஒரு வாழ்க்கையாக அமையிருக்கின்றது. அந்த வாழ்க்கையை உங்களுக்கு நிரந்தரமாகவும் நீடித்த நல்வாழ்வாகவும் இருக்கும். உள்ளம் உங்களுக்கான கோவில். அதை தவிர்த்து கோவில்கள் கிடையாது. உள்ளத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம். சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த உள்ளத்தின் ஆரம்பம். நாம் ஒவ்வொருவரும் புதிய படைப்பாக படைக்கப்பட இருக்கின்றோம். சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றது. எந்த மனிதனும் எழுதப்பட்டிருக்கும் தவணை ஒன்று உண்டு. பொருள் அடிப்படையில் வாழும் பொழுது, உள்ளத்தின் அடிப்படையில் வாழும் பொழுது அவர்களுக்கு முடிவே இல்லாத நல்வாழ்க்கை. அவர்கள் மரணமும் அவர்கள் சுகமாக இருக்கும். அதன் பின்னரும் அவர்கள் அழகான வாழ்க்கைக்காக புதிய படைப்பாக வேறு விதங்களில் இந்த தோற்றம் இல்லாமல் இதே மாதிரியாக பின்னர் படைப்பாக உயர்த்தப்படுவீர்கள். அது என்ன? நான் உயர்த்தப்பட இருக்கின்றேன். என்னுடைய தூக்கம் ஒரு மரணத்திற்கு சமமானது. என்னுடைய தூக்கம் மரணத்திற்கு சமமானது. அந்த தூக்கத்தில் என்னுடைய கனவுகள் இதே உடலோடு, ஆனால் இது அல்ல. படுக்கையில் படுத்திருக்கக்கூடியதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். இந்த உடம்பு
நான் இருப்பதோ எங்கு இருக்கின்றேன், இதே மாதிரியான உடம்பு, இதே உடம்பல்ல இதே மாதிரியான உடம்பு. அங்கு வாழ்வது உண்மை, இங்கு நான் படித்திருப்பது பொய். யார் ஒருவரும் கனவு என்பது பொய்யானது, மாயானது என்று கூற முடியாது. இந்த உடலோடு போனேன் என்று கூறுகின்றாயே, உடல் இங்கு இருக்கின்றது. எப்படி கனவுடைகள் எங்கோ இருந்து கொண்டிருக்கின்றேன், எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஊர் தெரியாத இடங்களில், ஊர் பேர் தெரியாத நகரங்களில் வேற்று பாஷை பேசக்கூடிய மக்களோடு நான் உருவாடி கொண்டிருக்கின்றேன். எந்த பயமும் இல்லாமல். அப்படி என்றால் அங்கு உணர்வு பரிமாற்றங்கள் இருக்கின்றன தவிர வார்த்தை பரிமாற்றங்கள் இல்லை. உடல் இருக்கிறதே தவிர உடலுக்கு இதே அமைப்பில் உருவம் அல்ல, அது வேறொரு உருவம். உள்ளத்தின் பரிமாற்றம் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர மனிதர்களுடன் கலந்தாடுவதற்கு. மற்றபடி உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய மொழி பாண்டித்யங்கள் நிச்சயமாக முக்கியமில்லை. மொழியை கொண்டு நாம் பேசுவதில்லை. கனவுலகத்தில் உணர்வை கொண்டு பேசுகின்றோம், அந்த உணர்வை கொண்டு வாழ்கின்றோம், உணர்வை கொண்டு உண்ணுகின்றோம். கைகளில் எடுத்து வாய்களில் போட்டு உண்ணக்கூடியதை எதையும் பார்க்க முடியாது. உணர்வோடு நாம் ஒரு விருந்தில் கலந்து கொள்வோம் அல்லது சாப்பிட்டு வருவோம், சாப்பிடுவதை பார்க்க முடியாது. இந்த கைகள் கிடையாது. உணர்வுபூர்வமான வாழ்க்கையில் வாடும் பொழுது அந்த வாழ்க்கையில் உங்களை மிகைப்பவர் எவரும் இல்லை, இந்த உடலை தீண்டு கொள்வர்கள் எவரும் கிடையாது. நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் இந்த உணவு ஒரு மாற்றம் பெறுகிறது, உயிரோட்டம் உள்ள ஒரு உணர்வாக ஒரு மாற்றம் பெறுகிறது. உணர்வுக்கு உயிர் இல்லை, உணர்வுக்கு உருவம் இல்லை, உணர்வுக்கு உயிரை படைக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. உணர்வு மூலமாக வாடும்போது பிறருடைய உருவத்தை பார்த்து நான் மயங்குவதோ, பிறருடைய வார்த்தைகளை பார்த்து நான் மயங்குவதோ, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை பார்த்து நான் வேதனைப்படுவதோ ஒரு காலம் இருக்காது. அவர்களுடைய மனம் உள்ளத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறதா என்று ஒரு கவலை தேர வேறு கவலை இருக்காது. நம்முடைய குடும்பத்தினருக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் கூட அவர்களை உணர்வின் பக்கம் திருப்புகின்றீர்கள், உள்ளத்தின் பக்கம் திருப்புகின்றீர்கள். நம்பிக்கை கொள். எதை நம்ப வேண்டும்? சுகமாக வேண்டும். யார் பேசுவது? உன்னுடைய உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்படுகின்றது மனதிற்கு. அந்த உள்ளம் என்ற மகா சக்தி அடங்கியிருக்கக்கூடிய ஆற்றலின் பக்கம் நம்பிக்கை கொள். உனக்காக புதிய உயிரோட்டம் படைக்கப்படும். அங்கு நீ எப்பொழுதும் போலதான் வாழ்ந்து கொண்டிருப்பாய், ஆனால் சுகமடைந்து கொண்டிருப்பாய். பத்தியங்களோ பரிகாரங்களோ கிடையாது. சுகம் கிடைக்கும். எப்பொழுதும் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் உண்ணக்கூடிய உணவு உணர்வாக இருக்கின்றது. அந்த உணர்வு உள்ளத்தின் பக்கம் என்னை அதிகமாக திருப்பும், நம்பிக்கையை உறுதியாக்கி வைக்கும், நோய்கள் காணாமலாகும், வேதனைகளும் கிடையாது. உங்களுடைய வாழ்வாதாரங்களும் பெருகும். காரணம், உங்களிடமிருந்து ஒரு பொருள் வாங்குபவர் உங்களிடம் மட்டுமே வாங்குவார், யாரிடமும் வாங்க மாட்டார். அந்த ஒரு முறை ஒரு வாடிக்கையாளர் வந்தால் அடுத்த முறையும் உங்களிடம் வர தோன்றும். அப்படிப்பட்ட உணர்வோடும் உயிரோட்டத்தோடும் உங்களுடைய கைகள் கொடுக்கும்பொழுது உங்கள் கைகள் அல்ல, அது இறைவனுடைய ஆற்றல். அவர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். அந்த ஆற்றலை தெளிவாக இறைவன் உணர வைப்பான். எங்கு தவிர நீ எங்கும் வாங்கக்கூடாது என்று. இது ஒவ்வொரு மனிதர்களும் அந்த கடைக்கு போங்க சொல்லுவாங்க, அந்த மனிதர்கள் தான் வாங்கன்னு சொல்லுவாங்க. எவ்விதமாக இவ்வாறெல்லாம் நடக்கிறது என்றால் அவர்கள் அதிகமாக உள்ளத்தின் பக்கம் திரும்பியிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்களை அதிகமாக நாட்டம் கொள்ள செய்கின்றான். உண்மையின் வெளிப்பாடு இதுதான். நம்முடைய வியாபாரம் தொடங்கவே மாட்டேன் என்கிறது. இதற்கு காரணமே நான் உள்ளத்தின் பக்கம் திரும்புவதில்லை, வேறு என்ன வழி என்று பார்க்கின்றேன். உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வழியை நான் பார்க்கின்றேன். உலகத்தில் இல்லாத ஒரு வழிமுறை நீங்கள் அப்பொழுதும் நீங்கள் நம்புங்கள். உங்கள் இறைவனிடம் நீங்கள் திரும்புவீர்களாக இருக்கிறீர்கள். எவரொருவரும் இறைவனுடைய அனுமதியின்றி அந்த தற்காலிக மரணத்தை அடைவதில்லை. ஒரு சோதனைக்காக, வேதனைக்காக அல்ல. நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய வழிமுறைகள் அவ்வளவும் தவறாக இருக்கின்றது. இறைவனுடைய வழிமுறையில் உங்களுக்கு அவசரம் இருக்காது, பொறுமை இருக்கும். இறைவனுடைய வழிமுறையில் இன்றைய வாழ்க்கையை கொடுத்திருக்கக்கூடியது நன்றியுணர்வு இருக்கும். நாளைய வாழ்க்கை எப்படி அமையுமோ என்று அந்த கேள்விகள் இருக்காது. எப்பொழுது நாளைய வாழ்க்கை எப்படி அமையுமோ என்ற கேள்வி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இறைவன் அமைத்ததல்ல, அது மரணிக்கும். அதற்கு முன்பாக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். இறைவனுடைய வாழ்க்கை உங்களுக்காக இப்பொழுது அமைய இருக்கின்றது. அத்தியாயம் 3 145. எந்த மனிதனும் ஒரு தீர்வை நோக்கி அவனுடைய உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையில் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். அவனுடைய தொழில் அழியும். என் புலமிருந்து அவர்களுக்கு நல்வாழ்க்கை இருக்கின்றது, அது அவர்களை தேடி வரும். அந்த நல்வாழ்க்கையை அடைந்து விட்டீர்களா என்பதற்கான முன்னறிவிப்பு எவ்வளவு அமைதி இருக்கின்றதோ, எவ்வளவு சமாதானம் உள்ளத்தில் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு. எந்த அளவுக்கு மற்றவர்களை பார்த்து இந்த வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று நீங்கள் பொறாமைப்படாமல் இருக்கின்றீர்களோ, மனதில் ஏக்கம் கொள்ளாமல் இருக்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பித்து விட்டது. இறைவன் தன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான். உங்களுடைய நன்மைகளுக்காக நீங்கள் விரும்புவது அவனிடம் மட்டும் இருந்து மட்டுமே தானே தவிர, நீங்கள் மனிதனுடைய பொருள்களை பார்த்து ஆசைப்படுவது
ஒருபோதும் உங்களுக்காக மனதல்ல. முடிந்த வரையில் ஒழுக்கம் பேணிக் கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய உடைமைகளை விரும்ப வேண்டாம். மற்றவர்களுடைய தேவைகள் உங்களுடைய தேவைகள் அல்ல. அவர்களுடைய ஆடம்பரங்களை நீங்கள் விருப்பங்களாக இருக்க வேண்டும். இறைவன் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு சிறப்பாக வாழுங்கள். முடிந்தால் மறைவாகவோ வெளிப்படையாகவோ மற்றவர்களுக்கு அதிலிருந்து நீங்கள் பயனடையுங்கள். அது பெருமையும் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு இறைவன் அருளை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பொருள்களை நம்பி வாழ்வதிலிருந்து விலகி அருள் அடிப்படையை கொண்ட அந்த ஆற்றலை விரும்புங்கள். அந்த அருள் ஆற்றல் என்னவென்றால் உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், நீங்கள் மற்றவர்கள் மீது கருணையோடு இருங்கள். செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் ஒரு பகட்டாக தெரிகின்றான் என்று எண்ணும் பொழுது நீங்கள் அவர்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டவர்களாக அவருடைய பாவங்களை மன்னிப்பாக என்று கேளுங்கள். இந்த பகட்டு என்ற பாவத்திலிருந்து அவர்களை விலக்கி அவர்களை என்றென்றும் சிறப்புடன் வாழவே என்று கேளுங்கள். நாமும் அதற்கு மாறாக பொறாமை கொள்கின்றோம். இவ்வளவு பெரிய செழிப்பை கொடுத்தது காரணம் அவனுக்கு நல்லறிவு இருக்கின்றது. இந்த கெட்ட அறிவு நல்லறிவாக மாற்றப்பட்டுவிட்டால் எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு பயன்படும். எனவே அவர்கள் ஒரு காலமுறை விட்டு வைக்கின்றான். அவர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் நிச்சயமாக இருக்கின்றது. அதை அவர்களுடைய பணத்தை கொண்டு சுகமாக்கிக் கொள்ள முடியாது. அதிலிருந்தும் நான் சுகமளிக்கின்றேன். காரணம் அவர்கள் என்ன அளவில் திரும்புவதை அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடியதை நம்பக்கூடிய அந்த பக்குவம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அவ்வளவு தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை நம்புவதன் காரணமாக இன்னும் சில காலம் அவருடைய செல்வத்தை நான் மேலும் செய்கின்றேன். அவர்கள் பெருமதிப்பு உரிய இறைவனை, பெருந்தன்மைக்குரிய இறைவனை, அனைத்து புகழுமான் ஒருவனுக்குத்தான் என்று பணிவு என்ற ஒன்று அவர்கள் எப்பொழுது வந்து அடையும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த நல்லுணர்வை அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றான். எனினும் வரம்பு மீறி அவர்கள் தங்களுடைய பகட்டையும் தங்களுடைய பொருளாதிக்கத்தையும் மனிதர்களை இழிவாக பார்ப்பதையும் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதையும் விட்டு விலகவில்லை என்றால் அவர்களுக்கான மரணத்திற்குரிய காலமும் அவர்களுக்காக விதிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் மனிதர்களிடம் கோபம் கொள்ள வேண்டாம். உங்கள் மீது வரம்பு மீறிவிட்டார் என்பதற்காக. காரணம், வரம்பு மீறுபவர்கள் மீது உங்கள் கோபம் அவர்களிடம் இருப்பதை காட்டிலும் அதிகமானது இறைவனுடைய கோபம். எந்த அளவுக்கு கோபத்தை அடக்கிக் கொள்கின்றீர்களோ, இன்னும் மன்னிப்பவர்களாக இருக்கின்றீர்களோ, அந்த மன்னிப்பு இறைவனுக்காக வேண்டி ஒருவர் மீது அதிகாரம் புரிவதற்கும் தீர்ப்பு செய்வதற்கும் அவனுக்கு நிகரான தீர்ப்பளிப்போன் இல்லை. நீதிமானவன் ஒருவன் தான், நான் தீர்ப்பளிப்போன் இல்லை என்று எப்பொழுது நாம் இறைவனுக்கு அடங்குகின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை உயர்வான அந்தஸ்தின் பக்கம் திரும்புகின்றது. அந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் அமையுங்கள். மனிதர்களை பார்த்து ஏங்க வேண்டாம். மனிதர்களுடைய அலங்காரத்தை பார்த்து மயங்கிவிட வேண்டாம். அவர்களுடைய பகட்டை பார்த்து இது மாதிரி எனக்கு இல்லையே என்று நீங்கள் இயங்கவும் வேண்டாம். அவர்கள் இப்படி வாழ்கின்றார்கள் என்று பொறாமை கொள்ளவும் வேண்டாம். மரணம் காத்திருக்கின்றன. அவர்களுடைய சோதனைக்காக அவர்களுடைய பொருள்கள் அவர்களுக்கு நீக்கும் பொழுது அவர்கள் இன்னமும் வாழ்வார்கள். அவர்கள் திருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது திருந்தி வாழ்வதற்காக அவர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் இப்பொழுதும் மனிதர்கள் முன்பாக வருகின்றார்கள். இப்பொழுது பணிவுடையவர்களாக அவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்வாழ்க்கை இருக்கின்றது. என்றுமே முடிவில்லாத நல்வாழ்க்கை. அவர்கள் தங்களுடைய திரும்புவார்கள். உள்ளத்தின் பக்கம் திரும்புவார்கள். உள்ளத்தின் பக்கம் நாம் திரும்பாத வரையில் நமக்கு நல்வாழ்க்கை இல்லை. நீங்கள் பூசாரிகளின் பக்கம் திரும்பி மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் என்று சென்று கொண்டிருக்கிறீர்கள். அங்கு உங்களுடைய இறைவன் கிடையாது. உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கின்றான். இது நல்லது, இதை பற்றி கவலை வேண்டாம். இதற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை நிச்சயமாக மீண்டும் உங்களுக்கு வரும். அது என்றுமே முடிவு பெறாத, மரணமே அடையாத அழகான வாழ்க்கை அந்த உள்ளம் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இனி எனக்காக நீ தரக்கூடிய வாழ்க்கையில் எந்த பின்னடைவும் ஏற்படக்கூடாது. இன்னும் முன்னேறுவதற்கான அவ்வளவு ஞானங்களை கொண்டும் நீ வழிநடத்துவாயாக. இறைவன் பொறுப்பு அந்த ஞானம் என்னவென்றால் அத்தியாயம் 42 வசனம் 23. அத்தியாயம் 42 வசனம் 23. நம்பிக்கை கொண்டு நீங்கள் வாழுங்கள். நம்பிக்கை என்பது உங்களுடைய இயலாமை, அந்த இயலாமையை மிகைக்கக்கூடிய இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். என்றுமே முடிவுறாத நல்வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். அது உங்களால் நினைத்து பார்க்க முடியாது. இது வேண்டுமா என்று கேட்கும் பொழுது வேண்டும் என்று கூறுவீர்கள். அதனை வேண்டுதலாகவே அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடியாது, இறைவனால் முடியும். எங்கிருந்து அது உங்களுக்காக அமைக்கப்பட்டதோ அந்த உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் பக்கம் ஒரு காலம் திரும்பிடாதீர்கள்.
பட்டது போதும். பூசாரிகளையும் பாதிரிமார்களையும் இமாம்களையும் நம்பி வடிகட்டு குட்டிச்சோரானது போதும். அவருடைய கட்டிடங்களுக்கும் நுழையாதீர்கள். கடவுளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த கட்டிடங்களுக்கும் நுழையாதீர்கள். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் பாருங்கள். அங்கு எல்லா கட்டிடங்களிலும் உண்டியல்கள் இருக்கும். அவர்கள் உங்களுடைய பொருள்களை பார்க்கின்றார்கள். அந்த கடவுள்கள் உங்களுடைய பொருள்களை விரும்புகின்றார்கள். உங்களுடைய பொருள்கள் உங்களுக்கே நஷ்டமாகும் பொழுது கடவுள் அதை விரும்புவார். எந்த கோயில்ல, எந்த மசூதியில, எந்த சர்ச்சில் உண்டியல் என்று பார்ப்போம். அந்த கடவுள்களுக்கெல்லாம் உங்களுடைய பொருள்கள் வேண்டும். உள்ள மதிப்பதோ என்றிருந்து உங்களுக்கு அருள் இருக்கின்றது. அகிலங்கள் வானங்களும் பூமியும் எனக்கு அடிமைப்பட்டவை. இந்த பூமியின் தோண்டி எடுத்து செத்த பிணங்கள் இருப்பதை போன்று ஒன்றுமே எந்த விதமான நன்மையும் இல்லாதவற்றை நீங்கள் எனக்கு சமர்ப்பிக்கின்றீர்கள். அதில் பெரும்பகுதி உங்களுக்கு, சில்லறை காசு எனக்கு. இன்னும் உங்களுக்கு பொருள் அதிகமாக கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு இதற்கு மேல் இறைவனை ஈடுபடுத்த முடியாது. உங்களிடமிருந்து நான் எந்த கூலியும் கேட்கவில்லை. எங்கு எனக்காக ஒரு நன்மை அறிவிக்கப்படும் பொழுது என் உள்ளத்திலிருந்து அதற்காக கூடி எதுவும் கேட்கிறதா என்பதை பாருங்கள். பெரும் துன்பத்தில் ஆகும் பொழுது லஞ்சம் கேட்குதான் பாருங்க. காசு கொடு, நான் தரேன் கேட்குதா? எடுப்படியே சுகமாக கேட்கிற அந்த வார்த்தை வருது. கவலை வேண்டாம், பயமும் வேண்டாம், சுகமடைங்கள் என்ற வார்த்தை வருகின்றது. இந்த சுகமும் இந்த அழகான ஒரு செய்தியும் உங்களுக்கு எந்த கூடியையும் பெற்றுக் கொண்டு வரவில்லை, எந்த கூடியும் எதிர்பார்க்கவில்லை. நம்பிக்கை ஒன்றை தவிர. அந்த நம்பிக்கை, என் இறைவன் எனக்காக புது வாழ்க்கை அளிக்கும் பொழுது எனக்கு என்னுடைய கேடுகள், குணக்கேடுகள் கூடாது, பெருமையும் பொறாமையும் கூடாது. மற்றவர்கள் மீது நயவஞ்சகம் கூடாது. மற்றவர்கள் மீது கோபமோ பகைமையோ வெறுப்புணர்ச்சியோ வேண்டாம். உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்திற்காக மட்டும்தான் மனம் படைக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த மனதை உடல் சார்ந்த வாழ்க்கையாக, மற்ற மனிதர்கள் சார்ந்த வாழ்க்கையாக, இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய போட்டியாகவோ அல்லது ஒருவர் மற்றவருக்கு துணையாக இல்லாமல் வேதனையை கொடுக்கக்கூடிய அந்த பொறாமை தீயை கொண்டும் ஒருவருக்கொருவர் நெருங்க வேண்டாம். மற்ற மனிதர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய இறைவனிடமிருந்துள்ள கொடி உண்டு. உங்களுக்கான கொடி உங்களுடைய மனதை இறைவன் பக்கம் திருப்புங்கள். இந்த நன்றி உணர்வு ஒன்று போதும் இறைவனுக்கு. மற்ற மனிதர்கள் மீது அன்பை கொள்வதை தவிர உங்களிடமிருந்து எதனையும் எதிர்பார்க்கவில்லை. உங்களிடமிருந்து கூடியதையும் எதிர்பார்க்கவில்லை. மற்றவர்களை அநியாயமாக வெறுப்போடும் பகை உணர்வோடும் உங்களுடைய மனதில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். அது பெரும் பாவமாக இருக்கின்றது. யார் மீது உங்கள் கோபம் இருக்கின்றதோ அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்போம் நான் தான். உங்களுடைய பாவங்களுக்காக உங்களை பிடிப்பது என்றால் நிச்சயமாக இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை இதுவரை முடித்தே போயிருக்கும். உங்களுடைய குற்றங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மற்றவருடைய குற்றங்களுக்காக தண்டிக்க வேண்டும் என்று இருப்பதற்கு முன்பாக உங்களுடைய குற்றங்களுக்காக உங்களை பிடிக்கட்டுமா என்று கேட்கின்றான். இன்னும் இறுக்கமாக பிடிக்கட்டுமா என்று கேட்கின்றான். என்னுடைய பாவங்கள் என்னை விட்டும் இன்னும் நீங்கவில்லை. நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்கின்றேன். என்னுடைய பாவம் எனக்கு தெரிந்த நிலையிலும் இன்னும் வேதனை இருக்கின்றது. என்ன பாவம் செய்தேன் என்று கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கும் மீறி என் பாவங்களை மன்னித்து விடு என்று நீங்கள் அவன் முன்பாக முற்றிலுமாக சாஷ்டாங்கமாக சரணாகதி அடைவதை தேர்ந்ததையும் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் தூய்மையானவர்களாக ஆகும் பொருட்டு மற்றவர்களுடைய தீமைகளை கொண்டு நீங்கள் அவர்களை உங்களுடைய நீதிக்கு உட்படுத்த வேண்டாம். அவர்களை பற்றி நீங்கள் நீதி செய்பவர்கள் இல்லை. ஒருவன் தான் உங்களை பற்றி நீதி செய்பவன். எனவே எந்த ஒரு சமூகத்தார் மீதும் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பானது, எந்த ஒரு மனிதன் மீதும் நீங்கள் கொண்டிருக்கிற வெறுப்பானது அவர்களுக்கு எதிராக நீதி செய்யுமாறு உங்களை தூண்ட வேண்டாம். உங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு மிகைத்திருக்கும் பொழுது நான் என் பாவங்களுக்கான தண்டனை விதிக்கின்றேன். மற்றவருடைய பாவங்களை பற்றி நான் நீதி செய்வோன் அல்ல. எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்னவென்றால், நீங்கள் மற்றவர்கள் மீது பணிவோடும் கனிவோடும் இருங்கள். நான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தீர்ப்பு செய்யாதீர்கள். தீர்ப்பு செய்பவர்கள் நீங்கள் இல்லை. உங்கள் பகைமை கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நன்றாக வேண்டும் என்று விரும்புவீர்கள். அவர்களுக்கும் உங்களுடைய பகைமையை கொண்டு உங்களுக்கும் என்று வரும் என்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நிகழக்கூடியதுதான். எந்த அளவுக்கு நான் மற்றவர்கள் மீது என்னுடைய பொறாமையை கொண்டும் முன்பகையை கொண்டும் அவள் தீர்க்கப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றேனோ அவ்விதமாகவே உங்களுடைய பழிபாவங்களும் இன்னும் பல மனிதர்களிடமிருந்து உங்கள் மீது தீர்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் நம்பிக்கை கொண்டு அடுத்த மனிதனை பார்க்காதீர்கள். பார்த்தால் கனிவோடு பாருங்கள் என்று பார்க்க வேண்டாம். உங்களுடைய இறைவன் அவன் உங்களை பார்க்க செய்யும் பொழுது உங்களுக்கு கனிவும் பணிவும் பரிவும் இரக்கமும் மன்னிப்பும் இருக்கும். அந்த வாழ்க்கை வரும் வரையில் நல்வாழ்க்கை நீடித்த வாழ்க்கை இல்லை என்பதை அறியுங்கள்.
அத்தியாயம் 42:23. இவ்விதமாக நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்து வரும் தன் அடியார்களுக்கு, எனக்கு மட்டுமே அடிபணிந்தவர்களுக்கு, தங்களுடைய பெருமையும் பொறாமையையும் விட்டு எனக்கு அடிபணிந்தவர்களுக்கு, உனக்கே அனைத்து புகழும், நீயே நீதிமான் என்று என்னிடம் சரணடைபவர்களுக்கு கூறக்கூடிய நற்செய்தி இதுதான். உறவினர்கள் மீது அன்பு கொள்வதை தவிர. உங்களுடைய உறவுகள் யார்? உறவினர்களுக்கு நன்மை செய்வார்கள், அவர்கள் உறவினர்கள். அதற்காக நான் உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றேன், நாளைக்கு இடம் உதவி தேடலாம் என்று. உங்களுடைய உதவிக்கரங்கள் பொருள்களாக இருக்க வேண்டாம், அருளாக இருக்கட்டும். அவர்கள் மீது நீங்கள் உங்களுடைய பகை உணர்வை நீக்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஒற்று நண்பர்களை போல் ஆக்குவது என்னுடைய கடமை. உங்களுடைய உறவினர்களின் அல்லது மனிதர்களில் யார் பொறுமையை கொண்டு வாழ்கின்றார்களோ, இன்னமும் பெருமை கொள்ளாமல் வாழ்கின்றார்களோ, அடுத்தவர்கள் மீது அநியாயமாக வெறுப்புணர்ச்சியை தேவையின்றி ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கின்றார்களோ, நிச்சயமாக அவர்கள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், இறைவனுடைய அருளுக்குரியவர்கள். அவர்கள் உங்களுடைய உறவினர்கள். உங்களுக்கு எப்பொழுது என்ன கேடு நிகழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் உங்களுடைய உறவினர்களா? உங்கள் மீது பொறாமை கொள்ளாமலும், அவர்கள் உங்கள் முன்பாக வரும்பொழுது பெருமை கொள்ளாமல் வரும்பொழுது உங்களுக்காக ஒரு அக்கறையோடு நற்செய்திகளை கூறுவதும், பணிவோடு பேசுவதும், நல்ல எண்ணம் கொண்டு உங்களுடன் நெருங்கியிருப்பதும், இந்த உறவு வேண்டும். எந்த உறவு வேண்டும்? ஆனால் நாம் நம்முடைய உறவுகளை ஒருவருக்குள் பகைத்துக் கொண்டு வாழ்ந்தாலும் உறவினர்களுக்குள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் என்று அவர்களை உங்களுடைய உறவினர்களாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்மையையும் அழகையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடிய அந்த மனிதர்களை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பதில்லை. அவர்கள் வந்தாலும் அவர்கள் வேற்று மதத்தினர், வேற்று இனத்தவர்கள். நிச்சயமாக உறவுகள் நன்மையின் அடிப்படையை கொண்டு நிகழ்வதை தவிர நீங்களாக ஏற்படுத்திக் கொண்ட மதங்கள் அடிப்படையில் கிடையாது. உங்களுடைய உள்ளத்தை கேளுங்கள், கடவுள் ஒருவனா அல்லது கடவுள் படவா? உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். ஒரே ஒரு கேள்வி, கடவுள் ஒன்றா நிறைய பேரா? கடவுள் ஒன்று. உள்ளம் பதிலளித்து விட்டது. இப்பொழுது மதங்களின் பக்கம் பாருங்கள். மதங்கள் ஒன்றா கோடிக்கணக்கானவையா? மதங்கள் கோடிக்கணக்கானவை. ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியாக கடவுள் உண்டா இல்லையா? எத்தனை கடவுள்கள்? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடவுள்கள். உள்ளம் சொல்வது ஒன்று. நீங்கள் வெளியில் உங்களுக்காக நீங்களாக அமைத்துக் கொண்டவை ஒவ்வொன்றும் கடவுள். ஒரு இலையும் கூட கடவுள், வேறு கூட கடவுள், செத்த மண்ணும் கடவுள். கடவுளும் கடவுள், வானமும் கடவுள், இவற்றுக்கு ஒவ்வொன்றும் கடவுள். எண்ணிக்கையான கடவுள்கள். இனி எந்த கடவுள் உங்களுக்கு உண்மையானது? நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய கடவுள்களா அல்லது உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றதே, அங்கிருந்து உங்களுக்கு நற்செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடவுள் ஒருவரா? ஒன்று கடவுள் வேண்டுமென்றால் மதங்களை விட்டு விலகுங்கள். மதங்கள் தான் வேண்டுமென்றால் 1000 கடவுளை விட்டு விலகுங்கள். இவ்வளவுதான். யாரெல்லாம் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் சென்று கொண்டிருக்கின்றனமோ பல கடவுள்கள் இருக்கின்றன. எனக்கு என் கடவுள், உனக்கு உன் கடவுள். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கடவுள். ஆனால் ஆன்மா ஒன்றுதான். ஒவ்வொருவருக்கும் நன்மை எல்லாருக்கும் ஒன்றுதான். ஒரு சின்ன சாப்பாட்டை கூட உப்பு பார்க்கும் பொழுது ஒரு கல் உப்பு ஜாஸ்தி இருந்தாலும் எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஒரு கல் ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் காரம் இருந்தா கூட கொஞ்சம் காரம் இருக்குன்னு சொல்றீங்க. எப்படி இவ்வளவு கடவுள்கள் ஒரே மாதிரி செய்ய முடியும்? அப்படி என்றால் நம் அனைவருக்கும் இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்துவனோ நீங்களாக வைத்துக் கொண்ட வெறும் பெயர்கள், வெற்று பெயர்கள், அதை கொண்டு நீங்கள் ஒருவர் மற்றவரை வித்தியாசமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாகுபாடை கொண்டு வாழும் காலமெல்லாம் உங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அத்தியாயம் 6 வசனம் 159. அத்தியாயம் 6 வசனம் 159. யார் தங்களுடைய ஆன்மாவை விட்டும் பிரிகின்றார்களோ, நாம் அனைவரும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டோம், அந்த ஒரே இறைவனால். அந்த ஒன்றை தவிர மகாசக்தி என்று கூறுகின்றீர்களே, மகாசக்திகள் என்று கூறுகின்றீர்களா, மகாசக்தி என்று கூறுகின்றீர்களா? எப்படி நாம் திசை மாறுகின்றோம்? எல்லோருக்கும் நியாயம் ஒன்றுதான், எல்லோருக்கும் அநியாயம் ஒன்றுதான். இந்து நியாயம், முஸ்லிம் நியாயம், கிறிஸ்துவ நியாயம் இருக்கிறதா? அப்படி நாம் மாற்றிக்கொண்டு விட்டோம். எனக்கு என்று ஒரு நியாயம், உனக்கு என்று ஒரு நியாயம், நான் இந்த மதத்துக்குரிய நியாயம் பேசுகிறேன், அந்த மதத்துக்குரிய நியாயம் பேசுகின்றேன் என்று நமக்கு நாமே அநியாயமாக பிரிந்து போய்விட்டோம். பூசாரிகளையும் மத தலைவர்களை நம்பி மதங்களை கொண்டிருப்பவர்கள் கடவுளை நிராகரித்தவர்கள்.
கடவுளை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் மதங்களை நிராகரிப்பார்கள், மனிதர்களை நேசிப்பார்கள். இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவன் என்று பல பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். இவர்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமில்லை. எப்பொழுது இறைவன் உங்களுடைய உணர்ச்சி கேளுங்கள், இறைவனுக்கு இந்து மனிதன் பிடிக்குமா, முஸ்லிம் மனிதன் பிடிக்குமா, கிறிஸ்துவ மனிதன் பிடிக்குமா, அல்லது மனிதன் பிடிக்குமா? நீங்கள் மனிதர்களாக வாழ்ந்தால் பிடிக்குமா, வித்தியாசமானவர்களாக வாழ்ந்தால் பிடிக்குமா? மனிதர்கள் என்பது இறைவனுக்கு பொருத்தமானது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நான் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவன் என்று பிரிந்தீர்கள்? நீங்கள் பிரிந்திருக்கும் போது இறைவன் கூறுகின்றான், அத்தியாயம் 689, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கை கொண்ட மக்களாக இன்று நாம் திரும்புகின்றோம். சத்தியத்தை நம்புங்கள். உள்ளத்தின் பக்கம் என்று நான் திரும்புகின்றேன். அங்கு செய்திகள் வருகின்றன. இறைவன் வாக்கு மீறாதவன். நானும் தூய்மையான உள்ளத்தோடு அவன் மட்டுமே எனக்கு போதும், நான் மனிதனாக மாற வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்கின்றான். இந்த அத்தியாயமும் வசனமும், அத்தியாயம் 6 வசனம் 159 உங்களுக்கு போதுமான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனிதர்களாக மாறுங்கள், மதம் பிடித்தவர்களாக மாற வேண்டாம். மதம் பிடிக்கக்கூடாது, வெறித்தனம் பிடிக்கக்கூடாது. அன்பும் ஆதரவும் பணிவும் அக்கறையும் மன்னிப்பும் இரக்கமும் கருணையும் கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு நான் உங்களை திருப்புவேன். உங்களுடைய மனம் என்னோடு சங்கமிக்கும். பிறகு அது வெளிப்புற உலகின் பக்கம் திரும்பாது. ஆகவே நீங்கள் சிறுமையடைந்தவர்களாகவோ நஷ்டமடைந்தவர்களாகவோ உங்களுடைய வாழ்நாளில் நீங்களோ உங்களுடைய குடும்பத்தினரோ நிச்சயமாக படிக்கப்பட்டவர்களாக ஆக மாட்டீர்கள். இறுதி நாள் வரையிலும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மையை தேடிப்பட்டவர்கள். உங்களுடைய காசு பொருள் வியாபாரம் அவ்வளவும் கேடானது. என் உள்ளத்தின் பக்கம் திரும்பி என்னோடு இணைந்து இப்பொழுது உங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பி. இன்று முதலாக புதிய வியாபாரம் அழகானது, ஓய்வு உள்ளது. நீங்கள் விரும்பும் பொழுது ஓய்வு எடுக்கலாம். வியாபாரமே கதி என்று காலை முதலாக இரவு வரையில் குடும்பத்தை பார்க்காமல் குழந்தைகளை பார்க்காமல் வாழக்கூடிய இந்த துச்சகனம் உங்களிடம் கிடைக்காது. நீ பொருள் உங்களுடைய வாழ்க்கை அல்ல, அருள் உங்களுடைய வாழ்க்கை. கஞ்சத்தனம் உங்களுடைய வாழ்க்கை அல்ல, தாராளமாக நீங்கள் நியாயமாக செலவு செய்வது உங்களுடைய வாழ்க்கை. சேமித்து வைப்பது உங்களுடைய வாழ்க்கை அல்ல, வரவை எதிர்பார்த்து வாழ்வது உங்களுடைய வாழ்க்கை. அந்த வரவில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. உங்களுக்கு சேமிப்பு வேண்டுமா, உங்களுக்கு வியாபாரம் வேண்டுமா? எது வேண்டும்? சேமித்து வைக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டுமா, வரவு வைக்கக்கூடிய வரவை எதிர்பார்க்கக்கூடிய வியாபாரம் என்று வேண்டுமா? எது வேண்டும்? நிச்சயமாக வியாபாரம் வேண்டும். அப்படி என்றால் சேமித்து வைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் நாளைக்கு நான் இந்த சேமிப்பை கொண்டு வாழ்வேன் என்று உங்களுக்கு நீங்களே முடிவு ஏற்படுத்திக் கொண்ட அந்த அநியாயத்திலிருந்து எப்பொழுது விலகப் போகின்றீர்கள்? இறைவனுடைய கேள்வி. உங்களுக்கு இறை நம்பிக்கையை கொடுத்துக் கொண்டிருப்பவன் நான். உள்ளத்திலிருந்து உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருப்பவன் நான். நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் கவலை வேண்டாம் என்று அறிவித்துக் கொண்டிருப்பவன் நான். பிறகு உங்களுக்கு நல்வாழ்க்கையை அளிக்கும் பொழுது நீங்கள் ஓரளவு நம்பியதன் காரணமாக அந்த வாழ்க்கை அமைகின்றது. அப்பொழுதும் உங்களுடைய கைகளும் உங்களுடைய கால்களும் இயங்குகின்றன. இப்பொழுது நான் இயக்குகின்றேன். மரணம் அடைந்துவிட்ட ஒருவனுக்கு இவ்விதமாக நாம் உயிரிழக்கின்றோம். அத்தியாயம் 6 வசனம் 122. நீங்கள் மரணம் அடைகின்றீர்கள். ஒவ்வொரு சமயமும் உங்களுடைய உயிரோட்டத்தை இழக்கும் பொழுது, உங்களை கவலை கவ்வும் பொழுது, துயரங்களில் மூழ்கும் பொழுது புதிய வாழ்க்கையை நான் அமைக்கின்றேன் உங்களுக்காக. கவலை வரும் பொழுதெல்லாம், துன்பங்களில் நீங்கள் வாடும் பொழுதெல்லாம், துக்கங்கள் உங்களுடைய தொண்டைகள் அடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே இறந்து விட்டீர்கள். இப்பொழுதும் எனக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் நம்பியது காரணமாக இன்னும் உயிர். அந்த உயிர் இனி புதிய படைப்பாகவும் புதிய ஆற்றலாகவும் உருவாகி இருக்கின்றது. உள்ளத்தை நம்புங்கள். அங்கு உங்களுக்காக புதிய ஆற்றலை, புதிய கவனத்தை, புதிய உணர்வை, மனிதர்களிடம் போட்டியில்லாத ஒரு உயர்வான அந்த ஞானத்தை கொண்டு உங்களை நான் வாழ்விக்க இருக்கின்றேன். அந்த ஒளியை நான் கொடுக்கின்றேன். இப்பொழுது அவன் மனிதர்களிடையே அழகான வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றான். பெருமை கொள்ளாதவனாகவும் பொறாமை கொள்ளாதவனாகவும் போட்டி மனப்பான்மை இல்லாதவனாகவும் வாழ்வானையானால் என்றென்றும் முடிவில்லாத நல்வாழ்க்கை அவனுக்காக உண்டு. ஆனால் திரும்புவானையானால், மீண்டும் பழைய வாழ்க்கையின் பக்கம் திரும்புவானையானால், பெருமையும் பகட்டையும் கொண்டு வாழ்வானையானால் நிச்சயமாக நானும் அவனை விட்டு திரும்புகின்றேன். மீண்டும் அவனுக்கு பழைய வாழ்க்கையை விட பேரிடியை கொண்டு கூடிய அந்த வாழ்க்கை அமையும். இன்று இறைவனுடைய அனுமதியை கொண்டில்லாமல் என்னுடைய பகட்டை, என்னுடைய உல்லாசத்தை நான் நீக்கிக்கொள்ள முடியாது. கேளிக்கையும் வேடிக்கையும் கொண்ட இந்த வாழ்க்கையை நான் விரும்ப மாட்டேன். என்னுடைய இறைவனுக்கு கண்ணியமான வாழ்க்கையை நான் வாழ்வேன்.
ஒழுக்கமில்லாத மனர்ச்சிகளை கொண்டு வாழக்கூடிய இந்த கேளிக்கைகளில் நான் நிச்சயமாக ஈடுபட வேண்டாம் இறைவனே என்று கேளுங்கள். நான் ஒழுங்காக இருப்பேன் என்று கூற வேண்டாம், அவனிடம் கேளுங்கள். உங்களுடைய ஒழுக்கமிக்க வாழ்க்கைக்காக அவன் உங்களுடைய மனதை தூய்மையாக்கி இன்னும் உள்ளத்தின் பல நெருக்கமாய் கேட்பான். எந்த அளவுக்கு நாம் அவனை நெருங்குகின்றோமோ இறைவன் சிறந்த வாழ்க்கை அவன் உங்களை இயக்குகின்றான், நீங்கள் இயங்கவில்லை. உங்களுடைய விற்குடைய நன்மைகள் எல்லாம் அவன் உங்களை இயக்கியதன் காரணமாக, உங்களுடைய விற்குடைய தீமைகள் எல்லாம் நீங்கள் அவனை விட்டு விட்டு பெருமையின் காரணமாக இயங்கியதன் காரணமாக. இந்த இரண்டையும் பிரித்து பாருங்கள். ஒருத்தட்ட கோபப்பட்டேன், என் வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டது. ஒருத்தட்ட அடக்கமாக பணிவோடு இருந்தேன், அவர் பல வியாபாரத்திற்குரிய அழகான மனிதர்களை என்னோடு நினைத்து வைத்தார். இதனை நீங்கள் உருவாக்குபவர்கள் இல்லை. மனதை உங்கள் பக்கம் திருப்புவாள், உங்களுடைய வாடிக்கையாளர்களின் மனதை உங்கள் பக்கம் திருப்புவான் உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். பெருமை கொள்ள வேண்டாம். சேமித்து வைத்துக் கொண்டு வாழ்வேன் என்று உங்களுடைய நன்மதிப்பை இறைவனிடமிருந்து விலக்கிக் கொள்ளாதீர்கள். இறைவன் தந்தால் தவிர வாழ்க்கை இல்லை. நீங்கள் சேமித்து வைத்து அனைவரும் ஒரு நொடிப்படியில் காணாகிவிடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த உறுதியை கொண்டு நான் சேமித்து வைத்திருக்கிறேன், இது எனக்கு உதவும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். இன்று பாகிஸ்தானுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு போர் ஏற்பட்டுவிட்டால் ஒரு நொடிப்பொழுதில் உங்களுடைய பணம் அவ்வளவையும் நாட்டுக்காக அர்ப்பணிகள் என்று உங்களுக்கு தடுக்கப்பட்டுவிடும். ஒரே நாளில் கோடிக்கணக்கில் சேர்த்துதான் சரி, அப்படிப்பட்ட சட்டம் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் தேச துரோகிகள், ஒரு பைசா கேட்ட கூட அப்படியும் சட்டம் இருக்கு. இல்லைன்னா ஏற்றப்பட்டுவிடும். எப்படி நீங்கள் சேமித்து வைத்துக் கொண்டு நாளைக்கு வாழ்வேன் என்று எண்ணுகின்றீர்கள்? உங்களுக்காக இறைவன் எந்த நேரமும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும், உங்களுக்காக உணவூட்டிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நான் என்னுடைய தொழிலை கொண்டு வாழ்வேன், நான் என்னுடைய சேமிப்பை கொண்டு வாழ்வேன் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே. அப்படி என்றால் நாளைக்கு சேமித்து வைக்கின்றேன், இன்று நான் சேமித்து வைக்கின்றேன் நாளை வாழ்க்கைக்கு, இன்று இறைவன் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணமில்லை, நான் தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு எனக்கு கைகால்கள் தான் தோன்றிவிடும், என்னால் சம்பாதிக்க முடியாது, இந்த பணத்தை கொண்டு வாழ்வேன். நிச்சயமாக இந்த நாளும் உங்களுக்கு நஷ்டம்தான், வரக்கூடிய நாளிலும் உங்களுக்கு இழிவுதான். சத்தியத்தின் பக்கம் இன்று முதலாக நாம் திரும்புகின்றோம். என்னுடைய இறைவன் என்று கூறுவதெல்லாம் மனிதர்களிடையே அன்பு பாராட்டுவதை தவிர உங்களுக்கு நான் எதனை மதிக்கவில்லை. 42 அத்தியாயம் 42 வசனம் 23. இதற்காக நான் உங்களிடம் எந்த கூடியும் கேட்கவில்லை. உங்களை போன்ற மனிதர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துங்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். பொறாமை ஒரு பெரும் தீட்டு, அவர்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து. இதில் யார் தீர்ப்பளிப்பில் சிறந்தவன்? ஒரு நல்ல மனிதர் மீது பொறாமை கொண்டார், எனக்கு 2 மடங்கு வேதனை. பொறாமை கொண்டதன் வேதனை, நல்ல மனிதன் மீது பொறாமை கொண்டு அடுத்த வேதனை 2 மடங்கு வேதனை இருக்கின்றது. அவன் பொறாமைப்படுவதற்கு உரிய பகட்டோடு வாழ்ந்தான். உங்களுடைய தீமை உங்களுக்கு, அவனுடைய தீமை அவனுக்கு. யார் வாழ வைத்துக் கொண்டிருப்பது? இறைவன். எனக்கு அடங்க மாட்டேன் என்கின்றீர்களே, எதற்காக? உங்களை வெறுப்பை கொண்டு அவனை அடித்துடலாமா என்று கேட்டால் ஆம் என்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் இந்திய மனிதனை கொலை செய்தவர்களாவீர்கள். நாளை திருந்தக்கூடிய என்பதை அறியவற்றை நீங்கள் இறைவன் அறிகின்றான். நல்ல மனிதர்கள் அவ்வளவு பேரையும் உங்களுக்கு விரோதிகளாக அமைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை விட்டும் நீங்கள் விலக வேண்டும். யார் இந்த வகையில் நன்மையை செய்கின்றீர்களோ அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு இறுதி நாள் வரையிலும் நஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் தங்களுக்காக அமைத்துக் கொண்டார்கள். நிச்சயமாக இந்த நன்றி உணர்வு இறைவன் ஏற்கின்றார். நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். மனிதர்கள் மீது நீங்கள் தீர்ப்பு செய்யாதீர்கள். இறைவன் தீர்ப்பை உங்களுக்காக அவன் நிறைவேற்றுவான். நீங்கள் மனிதர்கள் மீது கோபம் கொண்டு உங்களுக்குள் பேசிக் கொள்கின்றீர்கள், அவனை பற்றி திட்டிக் கொள்கின்றீர்கள். அது நியாயமாக இருக்குமானால் உங்களுடைய கோபத்தை விட அவனுடைய கோபம் இன்னும் அதிகமாகும். நீங்கள் உங்களுக்குள் திட்டிக் கொண்டு சமாதானம் அடைகின்றீர்கள். இனி இறைவன் தேவையில்லை, நீங்கள் சமாதானம் அடைந்து விட்டீர்கள். நிச்சயமாக இறைவன் சமாதானத்தை விரும்புகின்றான். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இறைவனை விரும்புகிறானால் வெளிப்படையாக ஒருவர் மற்றவர் மீது வெறுப்புணர்ச்சியை கொண்டு கோபமாக பேசிக் கொள்வதை விட்டு விலகுங்கள். இறைவன் அவனுடைய கோபம் உங்களுடைய கோபத்தை விட பெரிதாகும். அவன் அதற்கு உங்களுக்கு முன்பாகவே அவனுடைய தீர்ப்பை நிகழ்த்தும் போது இறைவன் உண்மையானவன் என்று அறிவீர்கள். இவ்வளவு அநேக மொழியில் நல்லாக்கிறேன்னு நினைக்கிறீங்களே, இந்த வார்த்தையை பேசுற காரணமா நல்லா இருக்கும். நீங்க மனசு திருப்தி அடைஞ்சிட்டீங்க, பேசியாச்சு திருப்தி அடைஞ்சிட்டீங்க. இந்த திருப்தி போதுமானது என்றால் இவனுடைய அவனிடமிருந்து உள்ள ஒரு கோபம், அவனிடமிருந்து உள்ள ஒரு பனிஷ்மெண்ட், தண்டனையும் வேதனையும் தேவையில்லை. எப்பொழுது உங்களுடைய இடத்தின் பக்கம் திரும்புகின்றீர்களோ, இரண்டும் சமர்த்து விட்டீர்களோ, இனி அவன் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு மனதுக்கு அமைதியை கொடுக்கும், உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும், அவருடைய வாழ்க்கையை தாழ்த்திவிடும். என்ற போதிலும் அவர்கள் பணிவிடையும் பொருட்டை தவிர வேதனை கொடுப்பதற்காக அல்ல, அவருடைய வாழ்க்கையை தாழ்த்தப்படும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய இறைவன் உங்களுடைய நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மன்னிப்பவன், நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பவர்களாக இருந்தார். நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துபவர்கள், அவங்கள் நீங்கள் மற்றவர்கள் மீது யார் மீது கடுமையான வெறுப்பு இருக்கிறதோ அவர்கள் மீது மன்னிப்பையும் கருணையும் மன்னிப்பவனால் நிச்சயமாக உங்களுடைய நன்றியை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். நான் அவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன், எனக்காக நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் என்று முறைத்து அவரிடம் உள்ள கோபத்தை நீங்கள் நீக்கிக் கொண்டீர்கள். இந்த நன்றி எனக்கு போதும், எனக்கு அடங்கி இருக்கக்கூடிய நன்றி எனக்கு போதும். உங்களுடைய வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கையாக, மனமிக்க வாழ்க்கையாக, இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக உங்களுடைய மனதை அவனுடைய உள்ளத்தோடு இணைத்து வருகின்றான். இனி உலக அடிப்படையிலான எந்த கவலையும் பயமுறுத்துகின்றார். அழகான வாழ்க்கையின் பக்கம் இன்று நாம் திரும்புகின்றோம். உங்களுடைய மனம் உங்களுடைய உள்ளத்தை நோக்கி இருக்கட்டும். உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனதோடு இணையும். இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான். இப்பொழுது நீங்கள் நம்புங்கள், இறைவன் எங்கும் இல்லை, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான். மனிதர்களாக நீங்கள் வாழுங்கள், மதம் பிடித்தவர்களாக வாழாதீர்கள். இறைவன் ஒருவன் என்றால் உள்ளத்தோடு இணையுங்கள். மகாசக்தி ஒன்று என்றால் ஒன்றுதான், மகா சக்திகள் கிடையாது. அப்படி வார்த்தை கேள்விப்பட்டது கிடையாது. எப்படி கடவுள்கள் என்றாக்கின்றீர்கள்? கடவுள் தான் மகாசக்தி என்று இருக்கும் பொழுது மகாசக்திகள் என்ற பெயரில் கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு உண்மையை கொண்டு உள்ள உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு கடவுள் என்று கூறக்கூடிய இந்த பிரிவினரோடு ஏதாவது ஒரு பிரிவினரிடத்தில் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கடவுள் இல்லை. நீங்கள் உள்ளத்தை தவறிவிட்டீர்கள். உங்களுடைய மனம் போன போக்கில் வெளிப்புற கண்களுக்கு எவ்வளவு தேவைகள் செய்கின்றதோ அவை அனைத்தையுமே உங்களுடைய கடவுளாக்கி வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் எடுத்துக்கொள்கின்றான், அவ்வளவும் படைக்கப்பட்டவைகள், படைப்பாளர்கள் அல்ல. நீங்கள் எவற்றையெல்லாம் கடவுள் என்று எண்ணிக்கொண்டீர்களோ அவர்கள் வானங்களையும் பூமியையும் இவற்றுக்கு இடைப்பட்ட ஒவ்வொன்றையும் படைத்திருக்கின்றானே, இது ஏதேனும் ஒன்றை அவை படைக்கும் சக்தி பெற்றிருக்கின்றதா என்பதை கவனிக்கும். ஒரு மண் துகர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டத்தை படைக்க முடியுமா? மழையை திறங்காவிட்டால், என்னுடைய உயிராற்றலாக விட்டால் ஒரு மண் துகளில் இருக்கக்கூடிய ஒரு அணுவை படைத்து ஒரு புல்லை முளைக்க செய்ய முடியுமா என்று பாருங்கள். பாதிரிமார்களாலும் இமாம்களாலும் முண்டாக்களாலும் பூசரிகளாலும் நாம் திசை திருப்பப்பட்டு விட்டோம், உள்ளத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டோம். உள்ளத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உள்ளம் மனம் உள்ளம் பெரிதாக இருக்கட்டும். சுகமான செய்தியை தவிர வேறு செய்தி கிடையாது. இதற்கு நிகராக ஒரு வாக்கியம் இல்லை. நீங்கள் நம்பப்படுவது நம்பிக்கையை இறைவன் கேளுங்கள். நான் நம்புவேன் என்று கூற வேண்டாம். உங்கள் இறைவன் உங்களுடைய செயல் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். யார் மீதும் வெறுப்போ கோபமோ ஒரு காலம் இன்று முதலாக கூடாது. இதற்கு இறைவன் நீங்கள் நன்றி செலுத்துகின்றீர்கள் என்று பெயர் வைக்கின்றான். உங்களை நன்றியை ஏற்றுக்கொள்கின்றேன். நிச்சயமாக இறைவன் நன்றி மறவார்.